நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். லவ் ஓ லவ் அப்படின்ற ஒரு திரைப்படம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? செல்வராகவன் அப்படி அவர்களுடைய அக்கா மகன் நம்ம படத்தினுடைய ஹீரோ ஏற்கனவே நீக் அப்படின்ற படத்துல தனுஷோட இயக்கத்தில் நடித்த இந்த ஹீரோ இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஆரம்பத்துல செல்வராகவன் ஒரு போலீஸ்காரு. அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. அவர்கிட்ட நம்முடைய மகளிர் அணி தலைவிகளா சேர்ந்துட்டு ஒரு முறையீடு செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோ என்ன பண்றான், ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டான், அவனை நீங்க கண்டுபிடிச்சி அந்த பொண்ணோட சேர்க்கணும் அப்படின்றதுதான் அந்த கம்ப்ளைண்ட். உடனே அவர் என்ன பண்றாரு, ஆக்ஷன் எடுத்து அந்த ஹீரோவை ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாரு. ஸ்டேஷன் அந்த ஹீரோ துபாய்க்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்கிறான். துபாய்க்கு போற டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நான் துபாய்க்கு போறேன்னு சொல்லி சொல்றான் போலீஸ்கார்ட்ட. அவர் உடனே என்ன பண்றாரு, என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு நீ எப்படி துபாய்க்கு போக முடியும், நீ அந்த பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் என்ன பண்றான், நான் அந்த பொண்ணு என்னால பாதிக்கல, நான் தான் பொண்ணால பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றான். அந்த கதையில அவ எப்படி காதலை உண்டாக்கணும்லாம் சொல்லல, காதலிச்ச காலங்கள்ல அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் என்னென்ன விஷயம் நடந்தது, இந்த பையன் ஒரு கடனே இல்லாம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல வாழக்கூடிய ஒரு பையன் ஒரு காதல் செய்வதனால எவ்வளவு கடனாளி ஆகுறான், எவ்வளவு அவனுடைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத விளக்கமா அந்த ஹாஃப்ல சொல்றாரு இயக்குனர். அதை ஃபுல்லா கேட்டுட்ட அந்த போலீஸ்க்கு என்ன பண்றாருன்னா, சரிடா நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்ட்ரோல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையன் ரொம்ப கடங்காரனா இருக்கிறான், இந்த கடங்காரனால இந்த பையனுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஓடி போய் ஊட்டியில போய் கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான், அமைதியாவே இருப்பான். அந்த அம்மா இவருடைய அம்மா அப்பாவை, பையனோட அம்மா அப்பாவை ரொம்ப ஸ்டேஷன்ல வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அதை பார்த்து அந்த பையன் என்ன பண்றான், அமைதியா இதோட அந்த பொண்ணை நான் விட்டுறேன், அந்த பொண்ணை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். ஆனா பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு போயிட்டு நீ உங்க அம்மாவோட போய் பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த பையன் தான் என் உயிர் சொல்லிட்டு இருந்த பொண்ணு அம்மாட்ட பேசுற அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுதுன்னா, இல்ல நான் எங்க அம்மா அப்பாவோட போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். என்ன காரணம், அவங்க அம்மா தூக்குற மாட்டி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்துனாங்க, அதான் எங்க அம்மா கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவனா மறுபடியும் தொந்தரவு பண்ணி வா வெளில போலாம், எனக்கு செலவு பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணு சொல்லும் போது அந்த பையன் ஃபுல்லா காண்டாயிடுறான். காண்டாயிட்டு என்ன பண்றான், போலீஸ்கார்ட்ட இதான் சார் லைஃப்ல நடந்த கதை, நான் அதனால என்ன பண்ண மாட்டேன், எக்காரத்தை கொண்டும் இந்த பொண்ணை நான் வாழ மாட்டேன், இந்த பொண்ணை என்ன பண்ணி சொல்லுவாங்க, அதான் டைவர்ஸ் மாதிரி கல்யாணம் ஆனா டைவர்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட சொல்லுங்க, இந்த பொண்ணை நான் வாழ விரும்பல அப்படின்னு அவன் அடம் பிடிக்கிறான். இப்ப இந்த மகளிர் சங்க தலைவர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த பையன் சொல்றது கரெக்டா தானே இருக்குது, காதலிச்ச பொண்ணு மாதிரி இல்லையம்மா, நீ அவனை பெரிய கடங்கான் ஆக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு அப்பதான் உணருது, ஐயோ இவன் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணல போல இருக்கு, இதெல்லாமே அவன் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறான். அதனால ஆனா அந்த பொண்ணால் அந்த பையனை விட முடியல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அப்பா இல்லாத காரணத்தால இவன் எல்லாமே நம்மள ரொம்ப கேர் எடுத்து பண்ணான், நம்ம விடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு நான் இந்த பொண்ணை விட்டுறேன், இந்த பொண்ணு என்னை விடக்கூடாதுன்னு நினைச்சதுன்னா அது என்ன பண்ணுன்னா, அடுத்த 4 மாசத்துக்கு நான் துபாய் போயிட 4 மாசம் டைம் இருக்கு, இந்த பொண்ணாளுக்கு இருந்த வேலை கூட போயிடுச்சு, இந்த அடுத்த 4 மாசத்துக்கு நான் இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இந்த பொண்ணை இட்டு அழைச்சிட்டு போனேன், எப்படி இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணேன், எல்லாமே இந்த பொண்ணாலதான் என் வாழ்க்கையில வேலை போச்சு, எங்க அம்மா அப்பாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்க அம்மா அப்பா கடங்காரனாகி பல பேருக்கு அசிங்கப்பட்டாங்க, அதனால அடுத்த 4 மாசத்துக்கு நான் இந்த பொண்ணை காதலிக்கும் போது இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நான் கேட்ட மாதிரி அடுத்த 4 மாசத்துக்கு நான் சொல்ல இந்த பொண்ணு கேட்கணும் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு கண்டிஷனை போடுறான். இதான் அந்த படத்துல வித்தியாசமான விஷயம். அந்த கண்டிஷன் பிரகாரம் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல எப்படி அந்த பொண்ணு இவன் பண்ண மாதிரி பண்ணும்போது பெண் ஒரு ஆணுக்கு பண்றதும் ஆண் ஒரு பெண்ணுக்கு காதலிக்கும் போது பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா அந்த படத்துடைய மீதி கதை. கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு, பொண்ணோட அம்மா திருந்தினாங்களா, பையனோட அப்பா அம்மா ஒத்துக்கினாங்களா, கல்யாணம் நடந்ததா அப்படின்றது படத்துடைய இறுதி காட்சிகள். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்தோட இறுதியில கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் தான் இந்த படத்தினுடைய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே எல்லாருக்கும் ஏத்த படம் கிடையாது. இளைஞர்கள், அதுவும் 2K கிட்ஸ், அதுவும் 2005 2010 பிறந்த அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கான கதை மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மாடர்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரொம்ப அழகா நீட்டா எடுத்து கொடுத்துருக்கிறதா நினைச்சிட்டு பண்ணிருக்கிறாங்க. இதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைய இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் இது. இன்றைய இளைஞர்கள் நிச்சயமா கவருமானா கிட்டத்தட்ட ஒரு 50 to 80% கண்டிப்பா கவர் பண்ணும். ஆனா அதே நேரத்துல பெரியவர்களையோ நண்பர்களையோ
நண்பர்களோட கவர் பண்ணும். அது ஒரு ஒரு வயசுக்குள்ளே நண்பர்லாம் கவர் பண்ணும். ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன ஒரு 20-25 வயசுக்கு உட்பட்ட பசங்க எல்லாம் இந்த படம் வந்து கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்லாம் வந்து டார்கெட்டே பண்ணல, அவங்க மதிக்கவே இல்லை இந்த படத்துல. மெயின் வந்து அவங்களுக்கு தான் அந்த இளைஞர்களுக்கான ஒரு படமா எடுத்து அவங்களை கவர் பண்ணா போதும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த படம் அதுல வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 50-80% வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லவ் வந்து எப்படி இதயம் முரளி வந்து ஒரு பழைய காலத்து ஆள் வந்து புது காலத்துல போதுதான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து இதய முரளி. ஆனா இந்த படம் இந்த காலத்து ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுது, எப்படி கடனாளியா மாறுறாங்க, எப்படி காதலுக்காக இருக்கிறாங்க, எப்படி பெண்ணும் ஆணும் மாறி மாறி இருக்கணும் அப்படின்றத பத்தி விஷயமா சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஓவரால் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்டா போய் ஒரு கதையெல்லாம் வராது. அந்த டைரக்டரே ஒத்துக்கிறாரு எனக்கு ரெகுலரா கதை சொல்ல தெரியாது சொல்லிட்டு எனக்கு முடங்கா அந்த படம் இருந்தா கூட இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது இந்த லவ் ஓ லவ்.